முதல் வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முதல் வணக்கத்தில் மாடி தோட்டத்தில் நம்ம பார்க்க போகிறது தக்காளி செடி. தக்காளி செடி எப்படி வளர்க்கலாம், தக்காளி செடி வளர்ப்பு முறை ரொம்ப ஈஸியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மாடி தோட்டம் அப்படின்னு வந்தாலே ரொம்ப சுலபமாக வளர்க்கக்கூடிய செடிகளில் ஒன்று தக்காளி செடி. நம்ம மாடி தோட்டத்தில் வளரக்கூடிய பட்டியல் போடக்கூடிய செடிகள், அதாவது கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், வெண்டைக்காய், இந்த மாதிரி செடிகள் நிறைய வளர்ப்போம். தக்காளி செடி வளர்க்குறதும் ரொம்ப ரொம்ப சுலபம். தக்காளியில் எவ்வளோ வகைகள் இருக்குது, 200-300 வகைகளுக்கு மேலே தக்காளி இருக்குது. இதில் நம்ம நிறைய இதில் நாட்டு தக்காளியா, பெங்களூர் தக்காளியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகைகளை பார்ப்போம். நிறைய நாட்டு வகைகளே, நாட்டு தக்காளி வகைகளே நிறைய வெரைட்டிஸில் இருக்குது உங்களுக்கு. அந்த மாதிரி தக்காளியை நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில தக்காளி ரகத்தை நம்ம தாராளமாக மாடி தோட்டத்தில் நம்மளோட சீதோஷ நிலைக்கு சார்ந்தபடி நம்மளோட ஒரு சில தக்காளி செடிகளை நம்ம தாராளமாக மாடி தோட்டத்தில் வளர்க்க முடியும். இந்த தக்காளி செடியில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடி தக்காளி, கொடி தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெண்டாக பிரிக்கலாம். ஒரு சில தக்காளி செடிகள் பார்த்தீங்க அப்படின்னா, தக்காளி மொத்தமாக பூ வரும், மொத்தமாக காய்க்கும், அதுக்கப்புறம் 2வது முறை சில சமயம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில செடிகள் பார்த்தீங்க அப்படின்னா கொடிகள் மாதிரி மேலே போகும். நிறைய செடிகள் பரவலாக அப்படியே மேலே இருக்கும், காய்ப்பு கொடுத்துனே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் அப்படியே செடிகள் வளர்ந்து அதுக்கப்புறம் காய்ப்பு கொடுத்து முடிகிறதுக்கு ஒரு 6 மாத காலங்கள் இது ஆகும். இந்த தக்காளி எப்படிலாம் வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதைகள் மூலியமாக தக்காளியை வளர்க்கலாம். இதோட சுலபமான மெத்தட் நாங்கள் எங்கள் மாடி தோட்டத்தில் என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளி வளர்க்குறோம். அந்த தக்காளியை நல்லா பழுத்து முடிச்சோடனே அது அப்படியே எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கே இடத்துல பிழிஞ்சு விட்டுருவோம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தக்காளி நாற்று அங்கங்கே நம்ம முளைச்சிருக்கோம். தக்காளி என்ன பண்ணோம், நேரடி விதைப்பு முறை, நம்ம குழித்தட்டில் போட்டு விதைக்கிற முறை, அதாவது 2 மெத்தடில் நம்ம செடிகளை மாடி தோட்டத்தில் வரும். இதை பொறுத்த வரைக்கும் நாற்றுகள் விட்டு வளர்க்கக்கூடியது தான் தக்காளி செடிகள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, சுலபமாக மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி அங்கங்கே பிரிஞ்சு விட்டுறோம். அதில் இருக்கிற நாற்றுகளை நம்ம மாற்றி நம்ம நடவு பண்ணி வளர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகா, இந்த தக்காளி, கத்திரிக்காய் இதெல்லாம் பொதுவாக குழித்தட்டில் போடுவாங்க. குழித்தட்டில் விதைகளை போட்டு, விதைகளோட அளவு எவ்வளோ இருக்கோ அதை விட 1 மடங்கு அதிகமாக குழி எடுத்து இதை நம்ம நடணும். குழித்தட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தேங்காய் நார் கொஞ்சமாக உரங்கள் போட்டாலே போகிறோம். அதுங்களாம் நாட்டு உரம் கரெக்டாக நாற்றுகள் கரெக்டாக 28 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 28 நாட்கள் கழிச்சு ஒரு செடி அந்த நாற்றுகள் ஒரு 4 இன்ச்சு உயரம் வரும். அது 4 இலைகள் வரப்போ நம்ம அதை எடுத்து மாற்றி நடவு பண்ணணும். அது மாற்றின உடனே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, செடிகள் ஒரு 50 நாள் 60 நாளில் பூக்கள் தக்காளி காய்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக எந்த ஒரு செடிகளை வளர்த்தாலும் அந்த செடிகளில் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம எடுத்துன்னு போகணும், கடத்தின்னு போகணும். அடுத்தடுத்து நம்ம அந்த செடியை வளர்க்கணும் அப்படின்னா, நம்ம அந்த தக்காளி விதையை சேவ் பண்ணி வைக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த தக்காளி விதையை நான் பிடிச்சிருக்கு, இந்த விதை பிடிச்சிருக்குனோடனே இந்த தக்காளி விதையை நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணி நெக்ஸ்ட் சீசனுக்கும் நான் இதை க்ரோ பண்ணணும். நெக்ஸ்ட் சீசனுக்கும் நான் க்ரோ பண்ணுறப்போ இந்த தக்காளி விதையை நான் சேவ் பண்ணி இதை பாதுகாத்து வைக்கிறேன். ஒரு பாதுகாத்து வைக்கிறது மட்டும் போதுமா, இதை பாதுகாத்தா நம்ம பாதுகாக்க முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை விதை பரவலாக்கம் செய்யணும். விதையை பரவலாக்கம் செய்கிறது நிறைய பேருக்கு இந்த விதையை பகிரணும். நாங்கள் எங்கள் மாடியில் விளையிற காய்கறிக்காக விதைகள் எல்லாம் ஷேர் பண்ணுவோமே தவிர எதுவுமே நாங்கள் காசுக்கு நம்ம கொடுக்குறதில்ல. விதைகளை பரவலாக்கம் செய்வோம். அந்த விதைகளை சேமித்து 4 பேர் 4-5 பேர்கிட்ட நம்மளுக்கு தெரிஞ்ச மாடி தோட்டம் நம்ம பகிர்வது மூலிமா இந்த செடி நம்ம வீட்டு மாடியில் மட்டும் வளராமல், அதாவது நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு சொன்னேன். ஒரு சில வெரைட்டிஸ் காமனாகவே கிடைக்கக்கூடிய, ஒரு சில ரேர் வெரைட்டிஸ்லாம் நிறைய இடத்துல பரவலாக்கம் வருது. எல்லாரோட மாடி தோட்டத்திலையும் அந்த தக்காளி வளரும். நாளைக்கு நம்மளே அந்த விதைகளை மிஸ் பண்ணிட்டா கூட அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி விதைகள்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் தருவோம். இப்போலாம் நிறைய நாட்டு விதைகள் வியாபாரிகள் நிறைய இடத்துல நிறைய இந்த மாதிரி விதைகளை விற்கிறாங்க. நிறைய இதில் ஹைப்ரிட் வெரைட்டி அதெல்லாம் நம்ம நினைப்போம். இதில் நாட்டு வகை தக்காளியே நிறைய ரகம் 200-300க்கும் மேற்பட்ட ரகங்கள் தக்காளி நிறைய இடத்துல இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த மாதிரி தக்காளி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒன்று தான். இது நம்ம மாடியில் வளர்க்குறது மூலிமா நம்ம அத்தியாவசிய உணவில் ரொம்ப அத்தியாவசியமாக நம்ம சமையலில் உபயோகப்படுத்துகிற ஒரு பொருளை தக்காளி. அது அவசியம் எல்லாருமே மாடி தோட்டத்தில் சுலபமாக வளர்த்து பலன் பெறலாம். நன்றி, வணக்கம். என்ன முதல் வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி அமேசிங்காகவும், ஃபேண்டாஸ்டிக்காகவும், மோட்டிவேஷனாகவும், இன்ஸ்பிரேஷனாகவும் எல்லாமாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி தினசரி காலையில் 7 to 8 உங்களோட காலையை புத்துணர்வாக மாற்றுறதுக்காக நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அனிதா சம்பத்.